என்னை வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா நீ பொண்ணு, உனக்கு உலகம் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்ட்டு அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு பூட்டிட்டு நான் வெளில ஜாலியாக சுற்றுவேன். அவங்க சரி. கண்ணு முன்னாடியே சாவி வச்சு, நீ பொண்ணுப்பா, நீ வெளிலலாம் போகக்கூடாது, உனக்கு உலகம் தெரியாது, நீ போனவனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. நான் கிரிக்கெட் விளையாட போகணுமோ எங்கே போகணுமோ எல்லாமே போவேன். ஆனால் அவங்க எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். போர் அடிக்குதா வீட்டு வேலை செய், எடுத்து போட்டு வீட்டு வேலை என்ன செய்யணுமோ அதை செய். இல்லை எனக்கு வேணா சீரியல் பாரு, டிவி பாரு, எல்லாம் போய் பாரு. இதுதான் வீட்டுக்குள்ளே இருந்து நீ என்ன பண்ணுமோ வீட்டு ஓ ராஜ்யம். ஆனா வெளில நீ வரக்கூடாது, நான் தான் வெளில சுத்துவேன். வெளில வாசல்ல காலை வைக்கணும். பூட்டி சாவியை எடுத்துட்டு போறீங்க போல. இல்ல நான் சாவி எடுத்துட்டுலாம் போக மாட்டேன். கண்ணு முன்னாடி வச்சுட்டு நீ கையை வச்ச கையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு நான் போவேன். நிஜமா சார், அவ்வளோ பண்ணுவாங்க சார். நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், எனக்கு எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு போர் அடிக்குதுப்பா, நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரேன், இங்கே போகிறேன்ப்பா, கீழே போய் பேசிட்டு வரேன்ப்பா. வேணாம், கீழே போய் ஏன் பேசுகிற, அதெல்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம், வீட்டில் ஏறு, ஏசியில் ஏறு, ஜாலியாக உனக்கு ஏசியில் உட்காரது உனக்கு என்ன வலிக்குதா? சரிப்பா, உனக்கு நான் ஏசி போடுறேன், என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன், ஆனால் நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்.